தேங்க்யூ. நான் இங்கே வந்து க்ரீன்ஃபீல்டு ஆனுவல் டேக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டே ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஆனுவல் டே மூலிமா நான் வந்து பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வரணும். நம்ம பர்டிகுலராக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் வெரி பிரைட். ஆனால் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, அந்த ஸ்பேஸில் வர்றதுக்கான அவேர்னஸ் இல்லை. இது வந்து என்ன மாதிரி ஒரு 2-3 பீப்புள் வந்து இதை சொல்லும்போது அவங்க வந்து ஸ்பேஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை தான் நான் வந்து கருதி நான் இங்கே வந்திருக்கேன். பர்டிகுலராக ஸ்பேஸில் வந்து இப்போ நம்ம இஸ்ரோ வந்து சேட்டலைட்ஸ் பண்ணுறோம், ராக்கெட்ஸ் பண்ணுறோம், நம்ம லான்ச் பண்ணுறோம். நம்மக்கிட்ட எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் இன்னமும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். வேர்ல்டில் பார்க்கும்போது நிறைய இன்னும் டிமாண்ட்ஸ் இருக்குது. இஸ்ரோ மட்டுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் நிறைய வராங்க, ஸ்டார்ட் அப்ஸ் வராங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் ஜாப் சீக்கர்ஸாக இல்லாமல் அவங்க வந்து ஜாப் கிரியேட்டர்ஸாக வரணும். அவங்களே ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸாக வரணும். அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன், அர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ், நேவிகேஷன் சேட்டலைட்ஸ், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் டிமாண்ட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நம்ம இந்த எக்கனாமியை வந்து ஸ்பேஸ் எக்கனாமி வந்து இன்னும் க்ரோ ஆக போகுது, பல மடங்கு க்ரோ ஆக போகுது. தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை எடுத்து அவங்க ஒரு ஸ்பேஸ் கம்பெனியை ஆரம்பிக்கணுன்றது எங்களோட விருப்பம். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இஸ்ரோலையும் ஜாயின் பண்ணணும். ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீல்டு. எப்படி வந்து மற்ற ஃபீல்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபீல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பேஸ்லையும் ஜாயின் பண்ணணுன்றது என்னோட விருப்பம். நாட் ஓன்லி இந்த ஸ்கூலு, எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இஸ்ரோவில் ஜாயின் பண்ணுங்கள். ஈவன் ப்ரைவேட் கம்பெனி நீங்கள் ஒரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கணும். ஸோ இதுதான் நாங்கள் எல்லாம் விருப்பப்படுறது. தேங்க்யூ ஸோ மச். இஸ்ரோன்றது உங்களுக்கு தெரியும், இஸ்ரோ வெறும் நம்ம வந்து ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸும் வந்து ஒரு பெரிய செக்டர். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு நான் சொல்லும்போது நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு எய்ம் என்னென்னா நல்லா படிக்கிறது. நல்லா நீங்கள் புரிஞ்சு படிங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ, இன்ஜினியரிங் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்ஜினியரிங்கில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த டிசிப்ளின் எடுத்தீங்கனாலும் இப்போ வந்து ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வெறும் மார்க்ஸ் மட்டும் இட்ஸ் நாட் ஒன்லி த க்ரைட்டீரியா. ஸோ நீங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கும்போதே அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் காலேஜ்லேருந்து வெளியில் வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூலிங்லேயே சரி, இல்லை காலேஜஸில் சரி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.